ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஷிகர். மகாநதி ஷூட் ஃபைனலாக கொடைக்கானல் கிளம்பிட்டாங்க நம்மளோட மகாநதி டீம். இன்றைக்கி அந்த காரில் போயிட்டுருக்க மாதிரி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம சுவாமியும் அங்கே உட்காந்துருக்காரு. இந்த கார்னரில் ஃபஸ்ட்டில் உட்காந்துருக்காரு, பார்த்தீங்கன்னா தெரியும். 12th அன்னைக்கு கிளம்பியிருக்காங்க கொடைக்கானலுக்கு. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 13, 14, 15 3 நாளுமே அங்கே தான் ஷூட்டிங் போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த 3 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படியே டைரெக்டாக நம்ம சுவாமி வந்து அவரோட தெலுங்கு ப்ராஜெக்ட்க்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் சென்னை ஷூட்க்கு வரமாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மறுபடியும் இங்கே சென்னை ஷூட் வந்து மறுபடியும் அவர் வந்து தெலுங்கு ஷூட்க்கு போகிறது அப்படிங்கிறது இதுவாக இருக்கும். அதனால தான் வந்து இங்கே எடுக்க வேண்டிய தமிழில் எடுக்க வேண்டிய சென்னை ஷூட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து கொடைக்கானல் ஷூட் வந்து வச்சுருக்காங்க போல இருக்குது. காவேரி, விஜய் 2 பேருக்குமே வந்து அவுட்டோர் ஷூட்னாலே பிடிக்கல. இன்டோர் ஷூட் தான் பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ கொடைக்கானல் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் பார்க்குற நம்மளுக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தாத்தா எப்படியாவது காவேரியை கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. காவேரியை தேடிட்டு கொடைக்கானலுக்கும் வந்தாச்சு. அவர் வந்த அந்த எபிசோட் வந்து டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம ப்ரமோலையே பார்த்துட்டோம். இப்போ வந்து அப்கமிங்கில் இன்னைக்கு எடுக்கிற ஷூட் வந்து இன்னும் 2-3 நாளில் வந்து எடிட் பண்ணி உடனே ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே காவேரியை தேடி அலைகிறாரு. இவ்வளோ தூரம் கொடைக்கானல் வரைக்கும் போயிருக்காங்க. காவேரியை கண்டுபிடிச்சி உடனே வா ஸ்ருதி போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு வந்துடுவாரா, இல்லை தாத்தா வந்து ஒரு 2-3 நாள் கொடைக்கானல்லையே இருந்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடைக்கானல்லையே கொஞ்ச நாள், அதாவது ஒரு 1 வீக் எபிசோட்ஸ் மாதிரி டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரியலை. ஆனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுவே இவர் வந்து கொஞ்சம் தேடி அலையிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் காவேரியை. ஏன்னா பசுபதியால் காவேரிக்கு ஏதாவது ஆபத்து வருமானு தெரியல. ஏன்னா இவங்க காவேரி இங்கே வராங்க அப்படின்னு தெரிஞ்சாலே பசுபதிக்கு வந்து நியூஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் போயிடும். அவரால் காவேரிக்கு ஆபத்து வருதா, அதுலேருந்து நம்மளோட விஜய் வந்து காப்பாற்றுறாரா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தரமான சம்பவத்தோட எபிசோட்ஸ் காத்துட்ருக்கு. பயங்கரமான ஒரு வைப்போடு தான் போயிட்டுருக்காங்க. கில்லி வைப், அதாவது அர்ஜுனர வில்லு ஹரிச்சந்திர சொல்லு, அந்த சாங் வந்து பேக்ரவுண்டில் போட்டுட்டு இவங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டுருக்காங்க கொடைக்கானல். பேக்ரவுண்டில் சூப்பராக ஓடிட்டு இருந்துச்சு. பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்களோட கருத்து என்ன? கொடைக்கானல் கிளம்பிட்டாங்க நம்ம மகாநதி டீம். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.